வணக்கம் மகளே. இந்த வீடியோல 2014ல ஒரு சவுத் கொரியன் கிரைம் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன எ ஹார்ட் டே படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் Amazon Primeல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்குது. அண்ட் இதுல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. தாராளமா நீங்க இதை ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள இருக்கலாம். இந்த படத்தோட கதை அம்மாவோட ஃபியூனரலுக்காக கார்ல நைட் டைம் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஸோ அந்த சமயத்துல அவங்களோட சிஸ்டர் கால் பண்ணி, நீ இன்னும் வரலையா, ஆல்ரெடி அம்மாவுக்கான வேலைகள் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு, ஸோ அவங்களோட ஃபியூனரலுக்கு நீ வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி கால் பண்றப்போ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரு அவசரமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அதே சமயத்துல ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது. ஸோ இவர் ஒரு கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர், நிறைய லஞ்சம்லாம் வாங்கியிருப்பாரு. ஸோ அதுக்கான இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்து ரைடுக்கு அவரோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்க ஃபோன் பண்ணி ஒரு பக்கம் இவரை டென்ஷன் பண்றாங்க. இந்த டென்ஷன்ல கார் ஓட்டி போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒருத்தர் மேல இடிச்சிடுறாரு. போயிட்டு செக் பண்ணா அவரும் இறந்து போயிடுறாரு. சுத்தி முத்தி யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த பாடியை கார்ல தூக்கி போட்டு போய் டிஸ்போஸுமே பண்ணிடுறாரு சக்சஸ்ஃபுல்லா. இன்னொரு பக்கம் ஆஃபீஸ்ல ரைடு வந்த அந்த மேட்டருமே வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நிம்மதியா இருக்கப்போ, ஸோ இந்த மாதிரி நீ ஒருத்தனை அடிச்சு கொண்டது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு கால் வர அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட நீதி கதை. படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை ஃபர்ஸ்ட், படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் திரைக்கதை அப்படின்றது பத்திக்கிட்டு எரியும். பயங்கர ஃபாஸ்ட் பேசிங்கா ஒரு படம். அது மட்டும் இல்லாம குட்டி குட்டியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், டென்ஷன் பில்டு சீன்ஸ் அண்ட் எட்ஜ் ஆஃப் த சீட்ல வைக்கக்கூடிய சில சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படம் நடிகளும் வந்து பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி லைட்டரா சில இடங்கள்ல ஃபன்னி மூமெண்ட்ஸ்மே வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ இந்த படத்தோட திரைக்கதையை போடுறது எங்கேயுமே நம்மளோட அட்டென்ஷனை வெளியில விடாது. படம் முடிகிற வரையுமே நம்மள பயங்கர ஹோல்ட் பண்ணி வச்சது உண்மையுமே சூப்பரா இருந்தது. ஆரம்பத்துல அந்த பாடி டிஸ்போஸ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ பண்ணக்கூடிய அந்த விஷயம் பயங்கர கிரிப்பிங்கா சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஹீரோ வில்லன் முதல் முறையா சந்திக்கிற அந்த சீன், ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஹீரோ வந்து வில்லன் கிட்ட எப்பா உங்க சங்காத்தமே போதுன்னு சொல்லிட்டு போய் அவரை மீட் பண்ணிட்டு ஒரு சம்பவம் பண்ணுவாரு. படத்துல இந்த மாதிரி த்ரில்லிங்கான சீன்ஸ் போட்டுறது நிறையவே இருக்குது. அண்ட் படத்துல நடிச்ச எல்லாருமே செமையா நடிச்சிருந்தாங்க. ஹீரோ சூப்பரான கேரக்டர் அண்ட் வில்லனோட கேரக்டர் வந்து உண்மையுமே பயங்கரமா இருந்தது. ஹீரோவோட வில்லன் கேரக்டர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து படத்துல சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அண்ட் படத்தோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் அப்படின்றது படத்துக்கு இன்னொரு பெரிய பிளஸ் அமைஞ்சது. பிகாஸ் ஒரு டென்ஷன் பில்டு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணது இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து செமையா வந்து கை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, வில்லன் வந்ததுக்கு அப்புறமே ஸ்டோரி கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா ஆன மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. பட் ஸ்டில் திரைக்கதையில அதை பெருசா நம்மளால யோசிக்கவே வைக்கல. ஸோ அந்த அளவுக்கு தரமான திரைக்கதை இருக்கிறதுனால அது ஒரு பெரிய மைனஸா இங்க தெரியாது. ஸோ மொத்தத்துல ஒரு பரபரப்பான ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. ஸோ தமிழ் டப்பிங்கோட Amazon Prime அவைலபிளா இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.2, என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு 8 கொடுப்பேன். ஸோ நீங்க இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு இருந்தாலும் பிடிச்சது அப்படின்றது வந்து மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.